Hello guys, welcome back to our channel Mogan Sugi Vlogs. மூஞ்சி தெரியுதா? தெரியுது, நீ மூடு. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, இன்னைக்கு ஒரு vlog வீடியோ தான் பார்க்க போறோம். என்னன்னா நம்ம புது வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்டீரியர் ஒர்க்லாம் போயிட்டு இருக்கு. அது இன்னும் ஃபினிஷ் ஆகல. ஆனா சுகு கிட்ட நான் ஒரு பொய் சொல்லி வச்சிருக்கேன். கிச்சன் ஃபினிஷ் ஆயிருச்சு, வீடு கிளீனா நீட்டா இருக்குது. அவகிட்ட இன்னும் போட்டோ கூட அனுப்பிச்சுட்டு காமிக்கல வீடு இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி. அவளை ஃபினிஷ் ஆயிடுச்சுன்னு சொல்லி கூப்பிட்டு போய் அங்கே அவளோட ரியாக்ஷன் என்னன்னு பார்க்க போகிறோம். அவளுக்கு என்னன்னா வீடு கொஞ்சம் க்ளீனாக நீட்டாக இருக்குன்னு நினைப்பா எல்லா இடத்துலையும். என்ன அங்கே என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். அவள் வந்துட்டு இருக்கா, வாட்டர் கேன் எடுத்துகிட்டு வர சொன்னேன். வந்துட்டு இருக்கா வீட்டுக்கு போயிட்டு, பழைய வீட்டில் இருந்து வந்தோடனே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். வந்துட்டு இருக்கா பார்த்து என்ன சொல்ல போகிறாலும் தெரியுது. மருமகளே மருமகளே பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேக. டேபிள் மேல பர்ஸ் இருக்கு. நான் எடுத்துட்டேன். எதுக்கு வீடியோ எடுத்துட்டு இருக்க? அதாவது நம்ம யூடியூப் சேனல் இருக்குது இல்ல, ஆமா, அதுல வந்து கபோர்டு இன்டீரியர்லாம் இன்னைக்கு vlog எடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்ப முடிஞ்சிருச்சா? ஃபினிஷ் ஆயிடுச்சு. உண்மையிலேவா? அதுக்குள்ள முடிச்சிட்டாங்களா? கிச்சன் மட்டும் முடிச்சிருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. இவனுக்கு ஒரே இதா இருக்குது, போய் பார்க்கணும்னு எவ்வளவு நாள் ஆசையா இருந்தது அது பண்ணணும்ட்டு. சரி பாப்பலாம், சீக்கிரம் அங்க போய் காமிச்சிக்கலாம். ஓகே கைஸ், அங்க வீட்டுக்கிட்ட போயிட்டு என்ன நடக்குதுன்னு பாருங்க. இருக்கிற இதை பார்க்கணுமே. நண்பர்களே, வீட்டுக்கு வந்தாச்சு. பகல்ல எடுத்தாலாவது வீடெல்லாம் காமிக்கலாம், நல்லா இருக்கும். இருட்டுல போய் எடுத்துட்டு இருக்கிற. பகல்லே ஒரு நாள் எடுக்கலாம். நான் சொல்லும் போது தான் வரேன், அது வரைக்கும் கார்ல வெயிட் பண்ணிட்டே இருக்குது. என்ன பில்டப்லாம் பயங்கரமா இருக்குது. சீக்கிரம் இரு, நான் சொல்லுவேன், அப்பதான் வரேன். நீ கூப்பிட்ட லேட் ஆயிடுச்சுன்னா நான் வந்துருவேன். அவ்வளவுதான். வெளியிலிருந்து இரு காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. வா, நல்லா இருக்கா? எப்படி மேல போட்டுட்டு இருக்காங்கல்ல, அதனால கொஞ்சமாவது எடுத்து போட்டு போக சொல்லிருக்கலாம். இவ்வளவு குப்பையா இருக்குது. இல்ல மேல கபோர்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அதனால இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குது. நல்லா முடிச்சுட்டு தான் இருப்பாங்க. இதெல்லாம் வேஸ்டேஜா? அதெல்லாம் வேஸ்ட். அவங்க எடுத்து போட்டு சொல்லிருக்காங்க. இரு ஒரு நிமிஷம் இரு. கோலத்தில் அலங்கோலம் இதுதான். வா 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 வா, வாங்க வாங்க, வெல்கம் டு ஹோம். இப்படி இருக்கு, வெளிய விட முடியல. ஆணி குத்தி விடும், பார்த்து. இங்க பாரு, இவ்வளவு குப்பையா இருக்குது. சொல்ல மாட்டியா? இதெல்லாம் வெட்டி. ஆமா, டிவி செஞ்சாச்சு, எல்லாம் செஞ்சாச்சுங்க, ஒண்ணும் செய்யல. இன்னும் 2 நாள் இருக்கு. புதன்கிழமை முடிச்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப மெட்டீரியல் மட்டும் தான் வந்திருக்கு. அதுக்கு எனக்கு 3 நாள் வெயிட் பண்ண சொல்லியிருக்கிற. சரி, இதெல்லாம் க்ளீன் பண்ணிடு. நீ தான் க்ளீன் பண்ணணும். நான் க்ளீன் பண்ணுவோம். என்ன இவ்வளவு குப்பையா இருக்கு? செய்யும் போதே கொஞ்சம் கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம்ல. அவங்க சந்தோஷமான விஷயம் என்னன்னா இதுதான். இங்க வந்து பாரு, கிச்சன் பாரு. சூப்பரா இருக்குடா, சூப்பரா இருக்கு செல்லம், நல்லா இருக்கு. இந்த லிவர்லாம் அங்க கீழே வரும், இதுக்கெல்லாம் நம்ம வைக்கல. லிவர் மாடலு வச்சிருக்கேன். இது வந்து சொல்லியிருக்காங்க, இன்னொரு மாடல் கொண்டு வராங்க. இது வந்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. நல்லா இருக்கா கிச்சனு? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இந்த இடத்துலயும் ஹேண்டில் வருமா? அங்க வராது, அங்க இங்க கீழே எக்ஸ்ட்ரா இருக்கும். இது வந்துரும். ஓ சரி சரி சரி. இங்க செல்ஃப் வந்துரும். இப்படி டிவைட் பண்ணி நடுவுல வருது. இது நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அப்புறம் இங்க என்ன சொல்ல வரும்? இங்க எம்டி இருக்கு. இல்ல, அங்க வந்து ஃபிளாட்டா வந்துரும், ஓபன் ஸ்பேஸ் மாதிரி.
ரெண்டு அப்போ நம்ம என்ன வச்சுக்கிறது அங்க ஏதாவது கிளாஸ். ஜாடி ஆமா அந்த ஆமா மாதிரி ஆமா ஆமா. ஓகே ஓகே ஓகே. இல்ல வீடியோ இன்னும் கொஞ்சம் பயங்கரமா எதிர்பார்த்தேன். ஆக்சுவலா அந்த வீடியோ கான்செப்ட் என்ன தெரியுமா, இந்த குப்பையெல்லாம் பார்த்து ஷாக் ஆகுங்கிறது தான் கான்செப்டே. அதான் வெளியிலே ஷாக் ஆயிட்டேனே, எவ்வளவு குப்பை. நாளைக்கெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அவங்க க்ளீன் பண்ணா நீ தான் க்ளீன் பண்ணணும் சொல்லிட்டேன், பாத்துக்கோ. பண்ணிடுவாங்க. இன்னும் 2 நாள் இருக்கு, எல்லாம் மேலாம் முடிச்சுட்டு தான் க்ளீன் செய்வாங்க. இன்னும் 2 days ஆகுமா? சொல்லிக்கிற அளவுக்கு இல்லையே. சரி, இது மேலலாம் என்ன டிவைட் பண்ணிருக்காங்களா இல்ல அப்படியே ஹோலா ஒரு கபோர்டா? இல்ல அப்படியே காட்டுறாரு. பாத்து போறேன். ஓகே ஓகே ஓகே. இந்த பெரிய பெரிய ஐட்டம்ஸ்லாம் வந்து பாக்ஸ்ல பண்ணி வச்சுக்கலாம் உள்ள. சரி சரி. ஆமா, ஒரு டவுட். அது என்ன இங்க தான் வேலை பண்ணிருக்காங்க, இங்க மட்டும் இவ்வளவு சுத்தமா இருக்கு? இது காலையிலே கூட்டி விட்டாங்க. அதாவது மதியமா அந்த இடத்துல ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. இந்த இது நான் இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு தான் போக சொன்னேன், அப்படியே போட்டு போயிட்டாங்க. அந்த ஈவினிங் பாக்குறப்ப தான் எனக்கு தெரிஞ்சு. ஆனா இவ்ளோ மெட்டீரியல் தேவைப்படுமா? ஆமா இவ்வளோ. ஏன்னா மேல டிவி யூனிட்லாம் வரும்ல, மேல போய் பார்க்கலாம். பார்த்து போ, நீ என்ன சொல்லாத, ஆணி உனக்கு குதிரை போகுது. வா வா வா. சரி, இன்னும் நல்லா கோவப்படுவோம்னு நினைச்சேன். அப்புறம் என்ன பண்றது, ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம எதுவும் கோவப்பட முடியாது. ஆனா இந்த நாளைக்கெல்லாம் ஒழுங்கா க்ளீன் பண்ணிட்டு போக சொல்லு, ஓரளவுக்காவது. மத்த பேஸ்லாம் நம்ம மாப்படிச்சுக்கலாம். இந்த இடம் எப்படி இங்க இன்னும் பண்ணவே இல்லைன்னு சொன்னா, அதுக்கு எதுக்கு இவ்வளோ குப்பையாயிருக்கு? மேல வா மேல வா. இது இந்த ரூமு, அதுக்கப்புறம் பால்கனியில் இங்கே தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கே கூட க்ளீன் பண்ணிட்டாங்க ஓரளவுக்கு பால்கனியில். ஓரளவுக்கு அப்போ க்ளீன் பண்ணிருக்காங்க. க்ளீன் பண்ணதுக்கே இப்படி க்ளீன் பண்ணாம போட்டிருந்தாங்கன்னா. வா 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 வா. சூப்பரா இருக்கு. இனிமேல் தான். ஆமா, டைல்ஸ் கலருக்கும் அதுக்கு மேட்ச். நல்லா இருக்கு. ஆனா எட்டதான் மாட்டேங்குது. இங்க லைட் எல்லாம் எரியல. அட்டாரிக்குள்ள தான் எரியுது. அந்த லைட் இங்கே போடுங்க. இதுக்கு இன்னும் இந்த மாதிரி கப்போர்ட்லாம் வரும். இந்த இடம் ஃபுல்லா வந்துடும். இந்த சுவிட்ச் இருக்கு பாருங்க. இது என்னன்னா ஓகே ஓகே. அது ஆட்டோமேட்டிக்கா போய் ஸ்டிக் ஆயிக்கும். இதுல வந்து இந்த பார்ட் எல்லாமே ஸ்லைடிங் மாதிரி வரும். ஓகே ஓகே ஓகே. ஸ்லைடிங் இது வந்து ஸ்டடி டேபிள் மாதிரி வரும். ஓ ஓகே ஓகே. இப்போ அந்த ஸ்லைடிங் அப்படின்றது வந்து உள்ள தனித்தனியா நம்ம இப்போ சப்போஸ் பெரிய திங்ஸ் வச்சோம்னா அப்போ கூட வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாமா, மாத்திக்கலாமா? ஆமா, ஃபோல்டிங் மாதிரி தான். மேல இங்க வந்து ஸ்டோரேஜ் ஏரியா. ஓ அட்டாலி. மேல ஸ்டோரேஜ். மக்களே கொஞ்சம் எக்கோடி ரூம் எம்டியா இருக்கிறதுனால அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கேயும் தான் செஞ்சிட்டு இருந்தாங்க பால்கனியில. இதாச்சும் பரவாயில்ல, ஒரு அளவுக்கு தான் அழுக்காக்கிருக்காங்க. நீட்டா எடுத்து வச்சுட்டு போயிருக்காங்க. இதெல்லாம் நல்லா நீட்டா எடுத்து வச்சுட்டாங்க. வீடியோ அந்த அளவுக்கு ஆக்சுவலி இது என்ன அதோட மெட்டீரியலோட வேஸ்டா? இது வந்து என்ன மெட்டீரியலோட வேஸ்டா? ஆமா. ஓ ஓகே ஓகே ஓகே. இதுதான் அந்த யூபிவிசியோட அந்த இது பண்ணது தூள். ஓகே ஓகே. ஆக்சுவலா நம்ம வீட்டுக்கு என்ன போட்டுருக்கோம்னா யூபிஎஸ்சி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம வீட்டுக்கு பிளைவுட் கிடையாது, இது பிளாஸ்டிக் மாதிரி யூபிவிசி மெட்டீரியல். நல்லா இருக்கும். இதை ஆஃப் பண்ணிட்டுறேன். வா, லைட் ஆஃப் பண்ணிடு. கீழே ஆஃப் பண்ணிடலாமா? இந்த ஒரு லைட் மட்டும், மீதியெல்லாம் ஆஃப் பண்ணிடு. சரி சரி சரி, இன்னும் எதிர்பார்த்தேன், நடக்கலை.
சரி கிச்சன்ல எஸ்எஸ்டி எல்லாம் போட்டாங்க தானே? எஸ்எஸ்டி வா போட்டாங்க. வா காட்டுறேன். இது மேல மேல லைட் ஆஃப் பண்ணிரு गाइस, உங்களுக்கு காமிக்கிறேன். கிச்சன் சின்னதாக தான் இருக்கும், சொல்லிக்கிற அளவுக்கு அவ்வளோ பெருசாக இருக்காது, சின்னதுதான். இது டிவி யூனிட்டிங் வரும். அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இனிமேல் ஒவ்வொரு vlog மாதிரி எடுத்துடலாமா? இந்தா இது என்ன அப்படி பிடி. கேமரா ஆன் இருக்கா? ஓகே. இன்னும் லிவர் வைக்கிறதுனால நமக்கு இதுதான் லிவர். இது வந்து என்ன ட்ரை? ஆயில் டிஸ்பென்சர்க்கா? ஆயில் டிஸ்பென்சர் ட்ரைவா? அதேதான். ஆயில், அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், ஸ்பைசஸ் அந்த மாதிரி எது வேணாலும் வச்சுக்கலாம். நம்ம இஷ்டம் தான், ட்ரே தான். அப்படி நம்ம இஷ்டம் தான். நீங்க சொன்னீங்க. ஆமா, இதான் சொல்லியிருந்தோம். ஆனா எனக்கு எஸ்எஸ் ட்ரே வந்தது தெரியவே தெரியாது. அதான் நான் எதுவுமே நான் சொல்லல. ஆனா 3 நாள் கொடுத்த பில்டப்க்கு கிச்சன் மட்டும் தான் ரெடி ஆயிருக்கு. இந்த ஹேண்டில் வச்சாதான் திறக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். நாளைக்கு வச்சிருவாங்க தானே? ஓகே ஓகே. ஷோரூம் லீவா? இது வந்து எம்டி. ஓ, இங்க வந்து பேஸ்கெட், அதுக்கப்புறம் வேற என்ன வச்சுக்கலாம்? என்ன இது வச்சுக்கலாம், பேர் என்ன, டஸ்ட்பின் வச்சுக்கலாம். அப்புறம் கிச்சனுக்கு கிளீன் பண்ற சோப் ஆயில், சோப்ஸ் ஏதாவது அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ் ஏதாவது வச்சுக்கலாம். வேஸ்டா இருக்குதுல, ப்ரூம் அது மாதிரி வச்சுக்கலாம். ஓ ஓகே ஓகே. நல்லா இருக்கு நல்லா இருக்கு. இதுல என்ன வைப்பீங்க? இதுல வந்து என்னன்னா இந்த கட்லரி ஐட்டம்ஸா இருக்கும்ல. ஆமா, இது மேல ஒண்ணு வருமே, எங்க அது? எது? ஒருவேளை இதுல இருக்கோ? இரு அதுவா? இதுதான் இதான். ஆக்சுவலா இது வந்து இது மேல இருக்கும். இங்க வந்து இந்த ஸ்பூனு, ஃபோர்க்கு, கரண்டி, அந்த தோசை திருப்பி, அது மாதிரி எல்லா ஐட்டம்ஸுமே வச்சுக்கலாம். இது நம்ம பிடிக்கலனாலும் இதை எடுத்து நம்ம தனியா வச்சுட்டு இந்த இடத்துல வந்து குட்டி குட்டி பாத்திரம். சரி, அந்த ஃபாரின் வீடியோ எல்லாம் இப்படி வச்சு காய்கறி வச்சு அலசுவாங்களே, அது மாதிரி பண்ண முடியுமா? அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஆனா வந்து அது அதுக்கு இல்லையே, நல்லாதான் இருக்கும். அப்படி இல்லனா இது உனக்கு யூஸ் பண்ண பிடிக்கும். இதெல்லாம் மட்டும் தான் வைக்கணுமா இல்ல அடியில கூட வச்சுக்கலாமா? அடியில ஒரு பிளேட் வைக்கவா? இது வந்து டிஷ் ஆர்கனைசர் மாதிரி, அதாவது பிளேட்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். இதுல இப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 பிளேட்ஸ் வச்சுக்கலாம். இந்த பக்கம் 12, இந்த பக்கம் 12 வச்சுக்கலாம். நமக்கு அப்படி வேணும்னாலும் ஏதாவது பெரிய பெரிய பாத்திரம் கூட நம்ம கவுத்து வச்சுக்கலாம். அப்படி வச்சுக்கலாமே. இதுவும் சேம், நம்ம குழம்பு ஊத்திக்கிறது, ரசம் ஊத்திக்கிற பாத்திரம், அதெல்லாம் இப்படி காஞ்சதுக்கு அப்புறமேட்டு கமுத்து இப்படி வச்சுக்கலாம். நிறைய பாத்திரம் வச்சுக்கலாமா? மொத்தம் 5 சொல்லியிருந்தாங்க. ஓகே ஓகே. மொத்தம் 5 எஸ்எஸ் ட்ரே சொல்லிருக்காங்க. இது வந்து பெரிய பாத்திரம் வச்சுக்கிறது, இந்த குக்கரு, அந்த பெரிய பெரிய குக்கரு, சாப்பாடு வடிக்கிற குண்டா, அதெல்லாம் வச்சுக்கலாம். இங்க குண்டா இது வந்து ஃபிக்ஸ். இது ஓ சரி சரி. இத புடி. ஆன்ல இருக்கா? ஏன்னா நானும் விஜயராகவெல்லாம் வீடியோ எடுப்போம்ல, அடிக்கடி ஆஃப் பண்ணி விட்டுருவோம். இந்த பவர் பட்டன் வச்சு அழுத்திருந்தோம், ஆஃப் ஆயிடும். எந்த பக்கம் என்ன தெரிகிறது? அந்த பக்கம் திறக்கணும், அங்கதான் சீல் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே ஓகே, திறந்துச்சா? இது வந்து சிலிண்டர் அந்த கார்னர்லயா? சிலிண்டர். இது வந்து இங்க வந்து ட்ரே வரும். ஓ ஓகே ஓகே. ட்ரேஸ் எல்லாமே இங்க ஒரு தனியா வந்துரும், இங்க ஒரு தனியா வந்துரும் ஸ்ட்ரைட்டா. फ्रेंड्स நல்லா இருக்கா பாருங்க. இது எதையோ சாதிச்ச ஒரு வெறி மோகன் கண்ணுல தெரியுது. நான் கூட வீடியோ இன்னும் பயங்கரமா கோவப்பட்டு என்ன அடிக்க வரும்னு நினைச்சேன். அது ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அப்புறம் என்ன பண்றது, நீ சும்மா ஏதாவது அழுக்காக்கி வச்சிருந்த, அவ்வளவுதான் முடிய. ஓகே, அவ்வளவுதான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் ட்ரை இந்த வீடியோ. இங்க சிம்னி இருந்தது, அதை கழட்டி வச்சாச்சு. இப்ப சிம்னி இங்க வந்துச்சுன்னா, மக்கள் சிம்னி வந்துச்சுன்னா இது வரைக்கும் வரும். சோ அதனாலதான் இந்த இடத்த வந்து இவங்க ஃப்ரீயா விட்டுருக்காங்க. சோ ஜஸ்ட் வந்து ஓப்பனா வந்து ஒரு எல் ஷேப்ல வந்து ஒரு ட்ரே மாதிரி கொடுக்கறது. அதாவது சிம்பிளா நான் சொல்றேன் பாரு,
இதை புடிய இந்த மாதிரி வந்துரும். இந்த மாதிரி ஓப்பனா வந்துக்கிறது. அங்க வந்து நம்ம ஏதாவது கப்பன் சாசரு இல்ல வந்து இந்த ஜாடி ஐட்டம்ஸ் ஊறுகாய் ரெண்டு வந்துரும். அடி வச்சுக்கலாம், நம்ம ஏதாவது வச்சுக்கலாம். பார்க்கலாம், எல்லாம் நம்ம கிச்சன் தானே. அடுத்தடுத்த வீடியோல அடுத்தடுத்த சம்பவங்கள் பார்க்கலாம். இந்த டிவி யூனிட் எல்லாமே இது நல்லா உண்மையிலுமே நான் கூட என்னமோன்னு நினைச்சுங்க. இந்த மெட்டீரியல் சூப்பரா இருக்கு, செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கு. நம்ம கூட வந்து ஜஸ்ட் வந்து பிளாஸ்டிக் மாதிரி இப்ப நம்ம பாத்ரூம் கதவுக்கெல்லாம் போட்டிருப்போம்ல, இந்த இது பிளைவுட் அந்த மாதிரி இருக்கும்னு நினைச்சேன். ஆனா செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கு, வுட்டுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மெட்டீரியல் ரியலி. ஓகே, அவ்வளோதான், வீடியோ முடிச்சுக்கலாமா? ஓகே கைஸ், வீடியோ முடிஞ்சு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது யாருன்னா மோகன் சுகி விலாக்ஸ். தேங்க்யூ, பாய்.